ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பிரம்மோற்சவத்தை சின்னத்திரையின் வாயிலாக கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களை இரு கரங்களை கூப்பி வரவேற்கின்றது. பிரம்மோற்சவத்தில் 4ஆம் நாளான இன்று ஸ்ரீ கோவிந்தன் கல்பவக்ஷ வாகனத்தில் வீதி உலா கண்டருள்கிறான். இதோ கல்புரஹார்த்தியை ஆகி மேலே இவன் ஊர்வலம் வர இருக்கத் தொடங்கியிருக்கிறான். வேதகோஷங்கள் முழங்க, தமிழ் பாசரங்கள் முழங்க, அருளிச் செயல்கள் முழங்க இவன் வீதி புறப்பாட கண்டருள இதோ கல்பக விருட்சத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக எழுந்தருளி அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி தருள இதோ தொடங்கிவிட்டான். ஸ்ரீ கல்பக விருட்சமாக வரம் தரும் வரதனாக நம் முன்னே பகவான் எழுந்தருளுகிறான். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரே இவனுக்கு கற்பக கொடி போன்று சுற்றி கொண்டு நமக்கு இனி இங்கே என்ன குறை? ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணக சரணம் பிரபத்தே என்கிற சுவாமி தேசிகன் ஸ்ரீ கோதாஸ்துதியல். தேவலோகத்தில் இந்திரனது பூங்காவில் உள்ளது கற்பக மரம். அதன் கீழ் நின்று என்ன பிரார்த்திக்கிறோமோ அது உடனே நடந்தேறுமாம். ஆனால் அந்த கற்பக மரத்திற்கு நாம் வேண்டி பெறும் பலன்கள் நமக்கு நன்மை தருமா அல்லது தீமை தருமா என்று அறியாது. மேன்மை அளிக்குமோ என்றெல்லாம் தெரியாது. வேண்டியதை அளிக்கும் அவ்வளவே. ஆனால் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையாம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மெய்நாவன் மெய்யடியான் ஸ்ரீ விஷ்ணுசித்தன் எனும் பெரியாழ்வார் குல நந்தனவனத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்பக கொடி. பெண்கள் குலத்தை விளங்கச் செய்ய வந்த கற்பக கொடியாம். திருவரங்கன், சௌமியன், ஜெகநாதன், பக்தவத்சலன், சுந்தரன், அழகன், கோபாலன் என்று பேராயிரம் உடையனான நம் கோவிந்தன் எனும் ஹரிச்சந்தன மரத்தை அணைந்து நிற்கும் சுற்றி நிற்கும் கற்பக கொடி. பக்தர்கள் வேண்டி வரும் வரங்களை அள்ளி அள்ளித் தரும்படியான கற்பக கொடி. அண்டியவர்களின் குறை தீர்க்கும் விருட்சம். அருள் தரும் கற்பக காவு. இவளது கருணை அன்றோ கோவிந்தன் எனும் கிரிவாசன் பக்தர்களை ஏறிட்டு பார்க்கிறான். இந்த கல்பக விருட்சத்தின் அடியில் இருப்பதால் என்னவோ பெருமானுக்கே பக்தர்கள் வேண்டியதை அதிலும் நல்லவைகளையே செய்ய வேணும் என்றபடியான தயை குணம் ஏற்படுகிறது. வேறு புகழில்லாத நம் போன்றவர்கள் கோதை பிராட்டி எனும் கல்பக விருட்சத்தை சரண் அடைந்து மங்கள பலன்களை பெற வேணும். ஆண்டாள் நாச்சியார் வரம் தரும் வல்லபையாக இவனோடு இருப்பது போதாதென்று பெரிய பிராட்டியார் எனும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் மாகாத்மியம் தவமகிதம் மங்களிம் துளசி கௌஸ்துப பிரமுகானாம் அச்சுத ஸ்திரவனமாலாம் வத்சம் தர்ஷயதி லக்ஷ்மி இலக்ஷண சுபகம் என்கிறது சுவாமி தேசிகன் ஸ்ரீ அச்சுத சதகத்தில். தேவிமார்களின் சேர்த்தியாலேயே இவனுக்கு சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதி எனும் பெருமை ஏற்படுகிறதாகிறது. அடியவர்க்கு மெய்யனான நம் அச்சுதன் அடியார்களுக்கு அபயம் அளிப்பவன். இவனது திருமால்வில் பெரிய பிராட்டியார் மேலும் ஸ்ரீவத்சம் என்னும் திருமருவு சேர்ந்திருப்பது இவனுடைய திருமார்புக்கே ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்துகிறது. திருத்துழாய் மாலை, கௌஸ்துவஹாரம், முத்தாரம் என்ற பல ஆபரணங்கள் திவ்ய தம்பதிகளை இவர்களை அலங்கரிப்பதாலேயே சிறப்பை இந்த ஆபரணங்கள் பெறுகின்றன. இதோ கல்பவிருட்சத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக ஏழுமலை ஆண்டான் இப்பொழுது நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான். எத்தனை அழகு, எத்தனை அழகு அந்த கல்பவிருட்சம்! கல்பக விருட்சம் என்பது இந்த ஸ்ரீதேவி பூதேவியாகவே இருந்து கொண்டு நம்மளுக்கு திவ்ய தம்பதிகளான இவர்களின் மூலமன்றோ இந்த பக்தர்கள் அனைவரும் பயன்பெறுவது. இத்துணை சோபை ததும்ப அழகுடன் கூடி சுந்தர வரதனான வேணுகோபாலனை விட்டு எப்பவும் பிரியாத கல்பக கொடியாகிய தேவிமார்கள் இருக்க இதைக் கண்டு அனுபவித்து வணங்கும் அடியவர்களுக்கு சம்சார தாபங்களாகிய நோய்களை ஆறவே அறுத்து ரட்சிக்கிறான் எம்பெருமான். பரமனுடைய திருநாமங்களை அல்லது கோவிந்தா என்று கூவி அழைத்தாலே போதுமானது. பரமனை விட கல்பகத்தருவான தேவிமார்கள் உகந்து பக்தர்களுக்கு அளிக்கும் நன்மைகளுக்கு அளவே இல்லை எனலாம். அப்படி இந்த கோவிந்த நாமத்துக்கு உகந்திருப்பவர்கள் இந்த பிராட்டிமார்களே. இதனால் பக்தர்கள் பெறும் பேரானந்தத்தை ஒரு மரம் என்று கொண்டால் இதற்கு ஆணிவேராக இருப்பது நாம சங்கீர்த்தனமே ஆகும். மேலும் இவன் திருவடிகளில் பக்தியை பெருகச் செய்கிறது.
இதுவன்றோ தேவிமார்கள் என் கல்பக விருட்சம் நமக்கு அருளும் பேறு, இதுவன்றோ நிலைத்து நிற்பது, இதுவன்றோ என்றும் அழியாதது, இதுவன்றோ இந்த பக்தர்களுக்கு தேவையானது, நீங்காத நீடு நின்ற புகழை அருள்கிறது. இவனது திருநாமத்தை சொல்ல சொல்ல திவ்ய தம்பதிகளின் உகந்து வீற்றிருக்கும் இடமாக நம் உள்ளம் ஒரு கோவிலாகவே ஆகிறது. மாணிக்க பண்டாரமான இவர்களை மனமுருகி உள்ளத்தே வைத்திருப்பதன் காரணத்தினாலே தான் நமக்கு ஏற்படும் பலன்களை பிழியாழ்வார் வரிசைப்படுத்தி அழகுற பாசுரத்தாலே விவரித்துள்ளார். உற்ற உருபிணி நோய்கள் உமக்கு ஒன்று சொல்லுகேன் கேள்வின், பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர், அற்ற முறைக்கின்றேன் இன்னம் ஆழ்வினைகள் உமக்கு இங்கு ஓர் பற்றில்லை கண்டீர், நடமின் பண்டன்று பட்டினங்காப்பே என்கிறார். பதியார் ஸ்ரீயப்பதியான கோவிந்தனை பக்தவத்சலை துதிப்பதால் மனத்தே இருத்தி வைப்பதால் அன்பு கொண்டு பக்தர்களின் உள்ளத்தில் எழுந்தருளுகிறான். கண்ணன் எனும் கருந்தெய்வம் நம்மிடத்தே இருப்பதாலேயே நெடுநாட்களாக நம்மை வாட்டிக்கொண்டிருக்கும் நோய்கள் ஆழ்வினைகள் பக்தனை விட்டு ஒழியும். முன்பு பக்தன் இருந்த நிலையை விட ஷியப்பதியான திவ்ய தம்பதிகள் நம் மனத்தில் கொண்டு கொண்ட பின் உள்ள நிலையை மேன்மையை கண்கூடாகவே நாம் உணரலாம். இந்த நோய்களுக்கோ துன்பங்களுக்கோ பக்தர்களிடத்தே வேலை இல்லை, இடமும் இல்லை. இங்கே ஸ்ரீ கிருஷ்ணன் கோயில் வாயில் காப்பானாக கோவிந்த மாதவன் குடி புகுந்தால் பக்தனின் உடல் காவல் பெற்றதாக ஆயிற்று. ஆகையால் துன்பம் தரும் நோய்கள் கலி கொடுமைகள் யாவையும் நிராசையாக அடியார்களை விட்டு ஒழியும் என்று பெரியாழ்வார் அருளி செய்துள்ளார். விஷ்ணு சித்தத்திலே கொண்டவர் வாக்கு பொய்க்குமா என்ன? வாய் தூய்மை உள்ளவர்கள் சொன்னால் முக்காலத்திலும் பலிக்கும் என்பதில் சற்று மையமில்லை. வாய்க்கு தூய்மை உடையவர் இந்த பெரியாழ்வார். எம்பெருமானின் திருநாமத்தையும் அவனது திருவடி நிழலையும் நமக்கு கல்பவிருஷமான தாயாரே அனுகிரகிக்க வேணும். சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ பூஸ்துதியில் முந்துர முன்னம் இதையே பிரார்த்தித்து அருளியும் செய்துள்ளார். இதே வீதி புறப்பாடு கண்டருளும் எம்பெருமானை சுற்றி எத்தனை கோலாகலங்கள்! இதோ அழகுற மாலை அணிந்து கொண்டு அவனை மகிழ்விக்கும்படியாக இந்த சிறுமிகள் சிறுவர்கள் சிறார்கள் எத்தனை அழகாக கோலாட்டமிட்டு ஆத்யஜனகுலவரவராபிராமம் ஸ்ரீவத்வரங்கிரவரம் பிரணபாபிபோத்தராபுதம் தலஜ்ஜவகதாக்குயவட்டநாதஸ்ரீபக்தியார குலசேகரயோகி பக்தாங்கிரவரகாலயதீந்திரமித்ரான் ஸ்ரீமத்வராங்குஜமணிம் ருணதோத்மிநித்யம் நாராயணன் படைத்தான் நான் முகனை கேரார் ஜீவன் பிறந்தார் என்னம் சீரார் மொழிசப்பி வாழலாம் நெஞ்சமே வைபோமாளிசாய் பராளிய வாழ்த்து நான் மகனை நாராயணன் படைத்தான் நான் மகனை தான் மகமாய் சங்கரனை தான் படைத்தான் மகமாய் நாராயணன் படைத்தான் நான் மகனம் தான் மகமாய்
తిరుమలగిరి తిరువేంకటనాథుడు తిరుమలగిరి తిరువేంకటనాథుడు తిరువీధుల తిరిగెను కనుడు తిరుమలగిరి తిరువేంకటనాథుడు తిరువీధుల తిరిగెను కనుడు కమలాకాంతుడు కరుణామయుడు కల్పక వాహన మోహనుడు కల్పకమూరీతి కడు సుందరుడు కల్పకల్పాంతమందిరుడు కల్పకమురీతి కడు సుందరుడు కల్పకల్పాంతమందిరుడు ఎల్లలోకముల ఇంద్రుడు ఎల్లలోకముల ఇంద్రుడు అందరి కన్నుల చంద్రుడు ఎల్లలోకముల ఇందురుడు అందరి కన్నుల చంద్రుడు మత్స్యవరాహ కూర్మధారి అయి వామనుడై నృసింహుడై మత్స్యవరాహ కూర్మధారి అయి వామనుడై నృసింహుడై రామ రామ శ్రీరామ కృష్ణుడై కలివిలసిలు పరమాత్ముడై రామ రామ శ్రీరామ కృష్ణుడై కలివిలసిలు పరమాత్ముడై కమలాకాంతుడు కరుణామయుడు కమలాకాంతుడు కరుణామయుడు కల్పక వాహన మోహనుడు కమలాకాంతుడు కరుణామయుడు కడలేని శృతుల వెలుగు దైవము కళ్యాణ కళా జీవము కడలేని శృతుల వెలుగు దైవము కళ్యాణ కళా జీవము నాలుగు భుజముల నల్లని వాడు నాలుగు భుజముల నల్లని వాడు నరుల పాలించు నారాయణుడు నాలుగు భుజముల నల్లని వాడు నరుల పాలించు నారాయణుడు ధర్మార్థ కామ మోక్షదాతయై నిర్మలుడై మహాత్ముడై ధర్మార్థ కామ మోక్షదాతయై నిర్మలుడై మహాత్ముడై ఏ వరమునైనా ఎప్పుడు కరుణించు కలివరదుడు తొలి సురవరుడు ఏ వరమునైనా ఎప్పుడు కరుణించు కలివరదుడు తొలి సురవరుడు కమలాకాంతుడు కరుణామయుడు కల్పక వాహన మోహనుడు తిరుమలగిరి తిరువేంకటనాథుడు తిరుమలగిరి తిరువేంకటనాథుడు తిరువీధుల తిరిగెను కనుడు తిరుమలగిరి తిరువేంకటనాథుడు తిరువీధుల తిరిగెను కనుడు எம்பெருமானின் திருநாமத்தையும் அவனது திருவடி நிழலையும் நமக்கு கல்பவృక్షமான தாயாரே அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்தித்து சுவாமி தேசிகன் ஸ்ரீ பூஸ்துதியில் முன்னம் இதையே பிரார்த்திக்கிறார்.
सङ्कल्पकल्पलतिकां क्षमायाः स्वेच्छावराहमहिषीं सुलभानुकम्पां विश्वस्य मातरम् अकिञ्चन कामधेनुம் விஸ்வம்பராம் அசரணः சரணம் பிரபத்தியே என்கிறார். நினைத்த பலனை அளிப்பதில் கற்பக்கூடியாகவும் பொறுமையின் எல்லை நிலமாகவும் எளிதில் அருள் புரியும் தாயாகவும் தாயான எம்பெருமானிடத்திலே தாயான பிராட்டியிடத்திலே சமர்ப்பிக்க ஏதுமில்லாத பக்தர்களுக்கு காமதேனுவாகும். கல்பத்தில் கோவிந்தனே வராக வடிவு கொண்டபோது கல்ப விருஷமான ஸ்ரீ பூமி பிராட்டியான தாயாரே எம்பெருமானுக்கு பட்டமகிஷியாகவும் புருஷகார பூத்தையாகவும் விளங்கிய பூமி தேவியை கதியற்ற பக்தர்கள் சரண் அடைந்து பலனை மங்கள பலன்களை நிலைத்த பலன்களை நீடு நின்ற பலன்களை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். தாயாரின் சிபாரிசினாலேயே மனமிறங்கிய பகவானும் பக்தர்களை ஆட்கொள்ளுவான். நம் ராஜமன்னாரான பெருமைக்கு எல்லை நிலமாக நின்று சரண் அடைந்த அடியார்களின் குற்றங்களை பொறுப்பிக்க பகவானிடத்தை வேண்டுவாள். லோகநாயகன் ராஜராஜனான நம் கோவிந்தன் இதோ கல்பக விருட்சத்திலே ராஜமன்னார் சாற்றுப்படியில் நண்பக பக்தர்களை நேராக கண்டு குறைகளை தீர்க்கவன்றோ ஒரு ராஜராஜனாக கம்பீரமாக எழுந்தருளுவது. ஒரு ராஜனுக்கு முன்னாலே யானைப்படை குதிரைப்படை என்று அனைத்தும் வருமா போலே இதோ கோலாகலங்களோட சிறுவர்கள் சிறுமியர்கள் அனைவரும் ஆட்டம் கண்டுகொண்டு இவற்றையும் கண்டு ரசித்துக்கொண்டு எம்பெருமான் ஊர்வலம் வருவது. இவர்கள் பக்தர்களின் குறைகளை தீர்க்கவன்றோ நேர்கொடு நேராக இவன் ஊர்வலத்தை ஏற்றுக்கொண்டு வருடத்தில் ஒரு 10 நாட்களாக இவன் பிரம்மோற்சவத்தை கண்டருளி மேலும் இவர்களை அனுகரிக்க வருவது. இப்பொழுது நாம் வேண்டிக் கொண்டால் சகல பலன்களையும் நமக்கு அருள்வான். அப்படிப்பட்ட இவனே கல்பக விருட்சம். இவனுக்கு ஒரு கல்பக விருட்சம் என்று இல்லை. இவன் அருள்வதற்கு இவனாகவே கல்பக விருட்சமாக இருந்து அந்த கல்பக விருட்சம் பலனை தரக்கூடிய அருளக்கூடிய சிபார்சு செய்யக்கூடிய பிராட்டிமார்கள் பக்கத்திலே இருக்க நமக்கு என்ன குறை அனைத்து பலன்களையும் அனைத்து மங்களங்களையும் அளிக்கவல்ல தாயார்கள் கூடவே இருக்க கல்பக விருட்சமாக கூடி இருக்க எம்பெருமானை மனம் இறங்கி இவர்களை அனுகரிக்க நிச்சயமாக கருணை புரிவான் என்பது. ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேதனான ஸ்ரீமன் நாராயணன் ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயன் சர்வஸ்வதந்திரன் நம்மை ஒதுக்கிவிடக்கூடும். கல்பக விருட்சம் வரம் தரும் நாயகிகளாம் பிராட்டிமார்களின் துணையாலே நாம் உய்வு பெற வழி உண்டு. பிராட்டிமார்கள் பக்தர்கள் சரண் அடைந்த காரணத்தாலே பக்தர்களின் பாப்பங்களை பொறுத்து மன்னித்து அனுகிரகிக்குமாறு சிபாரிசு செய்வார்கள். ஏனென்றால் சரண் அடையாதவர்களை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. சரண் அடைந்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதே இந்த தாயார்களின் சிபாரிசு. பகவானுக்கு இவர்கள் இனிய விஷயமாக இருப்பதாலேயே இவர்கள் கூறுவதை மறுத்து பேசவே இயலாது. பகவான் ஒரு காரியம் செய்கிறான் என்னால் அதில் தாயாரும் சேர்ந்தே இருப்பாள். வரம் தரும் வரதனாக இருந்தால் கல்பகத் தருவாக தாயார். இவள் பக்தர்களுக்கு அருளும் வரமாகவே அங்கே இருப்பாள். இவர்களின் சிபாரிசினாலே தான் இவ்வெருமான் தன் அடியார்களை தன்னுடைய குணங்களாலே தோற்கடிக்கின்றான். விரோதிகளை பானங்களாலே தோற்கடிக்கின்றான். தோலாத தனிவீரனாக திகழ்கின்றான். விரோதிகள் என்றால் நம்முடைய விரோதிகள். இவனுக்கு யாரும் விரோதிகள் இல்லை. நல்குறவும் செல்வம் நரகமும் சொர்க்கமுமாய் என்று எல்லா விதத்திலும் நல்லவை தீவை அனைத்திலும் இவன் பறந்து இருப்பவன். இவனுக்கு விரோதிகள் என்று இல்லை. யாராவது பக்தர்களுக்கு விரோதிகளாய் இருந்தால் அந்த விரோதிகளை இவனே தவிர்த்து விடுவான். தன் கருணையாலே அன்றோ உலகம் அனைவரையும் ஸ்ரீராமன் வெல்கிறான். உலகோர் அனைவரையும் ராமன் வென்றான். சத்தியேன லோகான் ஜேதி தீனான் தானேன ராகவ குரூன் அஸ்ருஷே வீரக அஸ்ரூட்சயா வீரக தனுஷா யுதி காத்திரவான் என்கிறது. சத்தியேன லோகான் ஜயதி தீனான் தானேன ராகவ குரூன் சுஸ்ரூஷயா வீரக தனுஷா யுதி காத்திரவான். அன்பினால் எல்லோரையும் வெல்கிறான் ராமன். தானம் செய்வதாலே ஏழைகளை வெல்கிறான் ராமபிரான். பெரியோர்களை அவர்களுக்கு செய்யும் பணிவிடையாலேயே வெல்கிறான். போர் வீரனான பெருமான் எதிரிகளை வில்லால் வெல்கிறான். இப்படி அனைவரையும் வென்று தன் வசமாக்கிக் கொள்வதாலேயே பூர்ஜித் என்று அழைக்கப்படுகிறான். ஜிதந்தே புண்டரி காட்சக நமஸ்தே விஸ்வபாவனக என்று ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் முன்னம் போற்றுகிறது. மகா புருஷனான ரிஷிகேசனை தினவடங்க போற்றியுள்ளது. இவ்வண்ணமாக சம்சார அடிக்கொதிப்பில் இருப்பினும் திவ்ய தம்பதிகளாம் அலமேலவங்கை பத்மாவதி தாயார் உடனுரை ஸ்ரீ வெங்கடநாயகன் அழகில் குணங்களில் ஈடுபட்டு மயங்கி நிற்பவர்களை வணங்கி அணிபடிபவர்களை சுவாமி நம்மாழ்வார் எவ்வாறு போற்றுகிறார் என்றே சற்று பார்ப்போம். வார்ப்புனல் அனந்தன் அருவி வடதிருவேங்கடத்து எந்தை பேர் பல சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூற ஊர் பல புக்கும் புகாதும் உலகோர் சிரிக்க நின்று ஆடி ஆர்வம் பெருக்கி குளிப்பார் அமரர் தொழப்படுவாரே. இவனை பற்றி சிந்தியாதவர்களை பற்றி கவலையே இல்லை.
ஆனால் இவனையே நினைந்து இருக்கும் பக்தர்களை மெய்யடியார்களை போற்றி கைகளார துதிக்கின்றார் நம்மாழ்வார். திருமலையின் கண் பெருகும் அருவிகள் ஸ்ரீ வெங்கடநாயகனின் கருணையைப் போலவே குளிர்ந்த தன் அருவிகள் எங்கும் பறந்து பெரிவாய்கின்றன. இது இவர்களின் தயை குணத்தை, கருணையை பக்தர்களின் பால் பறந்து பாய்வதற்கு ஒப்பாக கூறப்பட்டுள்ளது. இவனுடைய திருநாமங்களை மகிழ்ச்சி பெருக்கில் மீண்டும் மீண்டும் சொல்லி பிதற்றி திரிபவர்கள் இவர்களது அடியார்கள். இன்றும் நாம் மலை ஏறும் இந்த ஏழுமலையை ஏறும் பக்தர்களை கண்டு களிப்போம். அவர்கள் கோவிந்த நாமத்தை அல்லாது வேறு எதுவும் சிந்திக்க இயலாது. அதை சொல்லிக்கொண்டே தங்களுக்கு வரும் அனைத்து துன்பங்கள் மலை ஏறும் பொழுது சற்று ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த நாமத்தை சொல்லி ஏறுவார்கள். வேறு பேச்சு, வேறு எண்ணங்கள் அவர்கள் புத்தியில் உரைக்காது. அப்படியென்றோ அது திருமலையின் ஏற்றம். வேறு எதையும் பேசவும் செய்யாது. இவனை பற்றிய நினைக்க தோன்றும். இவன் நாமத்தை சொன்னால் தங்களுக்கு உள்ள கஷ்டங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள தோன்றும் என்று பக்தர்கள் அந்த நாமத்தை சொல்ல தூண்டும்படியாக இந்த மலை உள்ளது. அத்தா, அரியே, கோவிந்தா என்று மனமது ஒன்றி அழைக்க பித்தர்கள் என்று பேசுவார்கள் பலர். எத்தனை பேசுவார்கள், எத்தனை பேசுவார்கள். இதை பொருட்படுத்தாத வாசத்துழாய் மாலை அணிந்த ஸ்ரீவெங்கடவனின் மீது பக்தி உள்ள பக்தர்கள் நித்தியசூரியர்களுக்கு கொண்டாடி போற்றி வாழ்த்துவார்கள் என்கிறார் நம்மாழ்வார். இவ்வாழ்வாரே மற்றொரு பதிகத்தில் திருவெங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்மினை ஓய்மே என்று அருளி செய்துள்ளார். திரள் தோழனான தேவகி சிறுவன் தேவர்களின் சிங்கம் போன்ற நம் ஸ்ரீனிவாசன் திருவடி நிழலில் தங்கினால் பெரும் பேர்களை நாம் வேண்டியதை மட்டும் அருளும் கல்பக விருட்சம் போல் அல்லாது அடியார்களின் துன்பத்தை துடைத்து வேண்டி பெறாத பலன்களையும் அளிக்கும்படியாக அர்ச்சை திருமேனியிலே வந்துதித்த ஸ்ரீ கோவிந்த குட்டன். ஏனென்றால் நாம் அவனுடைய ராம, கிருஷ்ண, அனைத்து நிருசிம்ம என்ற அவதாரங்களை கண்டோமில்லை. அனைத்து அவதாரங்களிலே அவன் பக்தர்களுக்கு ரட்சிக்கவாவே அவன் தோன்றினான். அதை அனைத்தும் இந்த அர்ச்சை திருமேனிலே இருந்து அவ்வோ குணங்களை இப்பொழுது கண்டு கழிக்கும் இந்த கலியுகத்திலே வந்து சேவிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் செய்கிறான். அவன் அருளி செய்தது ஒரு பிரகலாதனுக்கு மட்டுமே, ஒரு விபீஷண ஆழ்வார்க்கு மட்டுமே. ஆனால் இப்பொழுது எத்தனை பிரகலாதர்கள் இந்த பக்த கூட்டத்தில், எத்தனை விபீஷண ஆழ்வார்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அனைவருமே இந்த கலியுகத்திலே அவன் திருவடியை பற்றினார்க்கு அனைத்து அந்த பக்தர்களுக்கு என்ன அருளி செய்தானோ அதே அனுகிரகத்தை இந்த கலியுகத்திலே இந்த பக்தர்களுக்கு இத்தனை விபீஷண ஆழ்வார்களுக்கு, இத்தனை பிரகலாத ஆழ்வார்களுக்கு அவன் அருளி செய்கிறான் என்றால் அதன் ஏற்றமே ஏற்றம். இந்த கலியுகத்தின் ஏற்றமே ஏற்றம். இந்த கலியுக தெய்வமான அந்த கோவிந்தனுக்கு, அந்த கோவிந்தராஜனுக்கு, ராஜமன்னாருக்கு அத்தனை ஏற்றம் உள்ளது எனலாம். அடியார்களின் துன்பத்தை துடைத்து வேண்டி பெறாத பலன்களையும் அளிக்கும்படியான அர்ச்சை திருமேனியிலே வந்துதித்த நம் கல்பவருஷமாம் ஸ்ரீ கோவிந்த குட்டன் அருளும் பலன்களை பெரியாழ்வார் பட்டியலிட்டு அருள் செய்துள்ளார். எம்மனா, என் குல தெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுடைய நாய் பெற்ற நன்மை இவ்வுலகில் யார் பெறுவர்? நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டிலுள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தனவே என்கிறார். அத்தனை துன்பங்களும் துகள்களாக போய்ந்தனவாம். நம் குடிக்கு பரதேவதையான ஸ்ரீ கோவிந்தன் அவனே நமக்கு தலைவன். இவன் திருவடிகளிலே ஒதுங்கிய பக்தர்களை ஸ்ரீ திருமலையப்பனின் அன்புக்கு அடிமையாக்கிய பக்தர்கள் பெற்ற நன்மை வேறே யார் பெறுவார்கள், அனுபவிப்பார்கள்? உரு தெரியாது பூத பிரேத பிசாசங்களைப் போல உள்ள விரோதிகள் திருவேங்கடவனின் பக்தர்களை அணுகாது மூச்சு விடாமல் ஓடிப்போய் விடுமாம். பக்தவத்சலனா ஸ்ரீனிவாசனின் கருணைக்கு பாத்திரமான பக்தர்களோடு சம்பந்தம் பெற்றவர்களையும் காக்கிறான் இந்த எம்பெருமான். அவர் பக்தர்களை மட்டுமல்ல, பக்தர்களோடு சம்பந்தம் பெற்றவர்கள், ஏன் சிறார்கள், அவர்களுடைய குழந்தைகள், மனைவிமார்கள் அனைவரும் காத்து ரட்சிப்பான். குடும்பத்தில் ஒருவர் சென்றாலும் போரும், 7 படிகால் தொடங்கி அவர்களை காட்பான் என்று ஆழ்வாரே மற்றொரு பாசுரத்தில் பாடியுள்ளார். இதோ எம்பெருமான் ஊர்வலம் காண்பதை, பக்தர்கள் கண்டு களிப்பதை சற்றே நாம் கண்டு களிப்போம். मनसिज समुद्रमथनमिदे मनसिज समुद्रमथनमिदे मनसिज समुद्रमथनमिदे मनसिज समुद्रमथनमिदे मनसिज समुद्रमथनमिदे
మనసిజ సముద్ర మథనమిదే కనుగొను మింతట కాంతుడ నీవు మనసిజ సముద్ర మథనమిదే కనుగొను మింతట కాంతుడ నీవు మనసిజ సముద్ర మథనమిదే కనుగొను మింతట కాంతుడ నీవు మనసిజ సముద్ర మథనమిదే సతి చింతామతి జలనిధి తరువగ అతి గరళపు విరహము ఒడమి సతి చింతామతి జలనిధి తరువగ అతి గరళపు విరహము ఒడమి తతినా పిమ్మట తమకపు కోర్కులు లతల కల్పకపు లాకలు ఒడమి తతినా పిమ్మట తమకపు కోర్కులు లతల కల్పకపు లాకలు ఒడమి మనసిజ సముద్ర మథనమిదే కనుగొను మింతట కాంతుడ నీవు మనసిజ సముద్ర మథనమిదే పొలది కూరిముల పొంగులు పొంగగ పులకల తారలు ఒడమెనదే పొలది కూరిముల పొంగులు పొంగగ పులకల తారలు ఒడమెనదే ఫలమై సాత్విక భావపు చంద్రుడు నిలువున పొడమగ నీరు పులలరే ఫలమై సాత్విక భావపు చంద్రుడు నిలువున పొడమగ నీరు పులలరే మనసిజ సముద్ర మథనమిదే కనుగొను మింతట కాంతుడ నీవు మనసిజ సముద్ర మథనమిదే సుదతి తానిని చొక్కపు తాగిట అదనున నిందిరయై పొడమే సుదతి తానిని చొక్కపు తాగిట అదనున నిందిరయై పొడమే కదిసిన శ్రీ వెంకటపతి నీ దశ కదిసిన శ్రీ వెంకటపతి నీ దశ అధరామృతమై అతివకు పొడమే కదిసిన శ్రీ వెంకటపతి నీ దశ అధరామృతమై అతివకు పొడమే మనసిజ సముద్ర మథనమిదే కనుగొను మింతట కాంతుడ నీవు మనసిజ సముద్ర మథనమిదే మనసిజ సముద్ర மதனமிதே. பக்தவசலான ஸ்ரீனிவாசனின் கருணைக்கு பாத்திரமான பக்தர்களோடு சம்பந்தம் பெற்றவர்களையும் காக்கிறான் என்றோம். இந்நாட்டில் உள்ள அனைவரின் விரோதிகளை நோய்களையும் போக்கி கலியை பலமிழக்கச் செய்து அழிக்கின்றான் இந்த வேங்கடவன். இதற்கு மேம்பட்ட நன்மையரால் அளிக்க இயலுமா? கல்பக வருஷம் வேண்டியதை மட்டும் அருளும். ஆனால் கல்பக கொடியை எனும் தேவிமார்கள் சுற்றிய ஹரிச்சந்தன தருவான கோவிந்தன் பக்தர்களோடு சம்பந்தம் உடையவர்கள் ஏன் உலகின் கண் உள்ளோருக்கும் நன்மை பயக்கும் கல்பக காமதேனுவை விட மேம்பட்ட வரம் தரும் வல்லபனாக வரதனாக நமக்கு காண கிடைத்த இருக்கிறான். இதோ கண்டும் களிப்போம். சோதியாகி எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ? வேதியர் முழுவேதத்து அமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே. குற்றமற்ற குற்றங்களுக்கு எதிர்தட்டான திருவேங்கடமுடையான் எப்படிப்பட்டவன் என்னால் எல்லா வேதங்களாலும் போற்றப்படுகின்றவன், முழுவேதத்தின் அமுதமாக இருப்பவன், ஒளி பொருந்திய திருமேனி, எல்லோரையும் சேவிக்கும்படியான திருமேனியை உடையவன். இவன் மலை மேலிருந்து இவன் கருணையை கொண்டு தன்னை அனுபவிக்கும் அடிமை செய்யவும் அனுகிரகித்து உள்ளான். புருஷோத்தமனான இவனை, வேணுகோபாலனான இவனை வேதமும் போற்றுகிறது. வேதைஷ சர்வைஹி அகமேவ வேத்யய என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் கார்மேகவண்ணனாம் கண்ணன் ஆமருவியப்பனான நம் மலையப்பன் அருளி செய்தது அர்ஜுனனுக்கு. புண்ணிய தர்மமிகு இந்த எம்பெருமான்
திருவடி நீழலில் இருப்பாருக்கு எவ்வித குறையும் இல்லை என்பதை சுவாமி திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீனிவாசனிடத்திலே பிரார்த்தித்து மேலே தொடங்குகிறான். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினையெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள் விசும்பெருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் லனம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்கிறார். ஆலிநாடன், அரட்டமுக்கி, கலியன் என்ற சிறப்பு பெயர்களாலே அழைக்கப்படும் திருமங்கை ஆழ்வார் நாம் அவனிடத்திலே சரண் அடைந்து பெரும் லாபங்களை நன்மைகளை பட்டியலிட்டு அழகுற வரிசைப்படுத்தியுள்ளார். நாம பிரபாவமாக அமைகிறது இந்த பாசுர வெண்பா. நாராயணா, கோவிந்தா என்று அழைத்தாலே போதுமானது. கடினமான யாக யஜ்ஞாதிகள் ஏதாவது செய்ய வேண்டாம். அதாவது ஒரு பலனை குறித்தே செய்யப்படும் யாக யஜ்ஞங்கள் இந்த கலியுகத்திலே எளிதாக அவன் திருநாமங்களை சொல்லுவதாலேயே பெறுகின்றார் என்கிறார் ராம். சிறந்த குலங்களையும் இவ்வுலகிலே வாழும் வகைக்கு தேவையான செல்வங்களும் நாம் படும் துன்பங்களினின்று விடுதலை அதாகில் துன்பங்களை தரைமட்டமாக்குகிறான் எம்பெருமான் என்கிறார். இந்த ஒரு நாம சங்கீர்த்தனத்தாலே நாம பிரபாவத்தாலே இத்தனை நன்மைகள் பெறுகிறோம். நீள் நெடுங்காலம் வாழ்வும் பின்னே நீள் விசும்பும் என்னும் பரமபதமும் அதாவது மீண்டும் பிறவாமை எனும் நிலையையும் அளிப்பானாம். அவன் திருவடிகளிலே கைங்கரியம் புரியும் பாக்கியத்தையும் அனுகரிப்பான் என்கிறார். இப்படி தன்னை துதிக்க தேவையான சக்தியும் நோயற்ற வாழ்வும் புத்தி கூர்மையும் என நமக்கு வழங்கி வாழ நாம் அறியாத பல நன்மைகளையும் அளித்தருள்வான். வாழ வழியும் செய்வான். இந்த நாமத்தை சொன்னதாலே கீழே சொன்ன அனைத்து செல்வங்களையும் தான் பெற்றதை தான் அனுபவித்ததை இப்பாசுரத்தாலே எடுத்துரைத்திருக்கிறார் ஆழ்வார். மகாலட்சுமி தாயார் இந்த ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய பகவானிடத்திலே நமக்காக சிபார்சு செய்வதனாலே அன்றோ அவளின் சரணார விந்தங்களை பற்றி அதன் மூலம் நாம் நாராயணனை பெற வேண்டும். லக்ஷ்மி அல்லது நாராயணன் இல்லை, இதுவே இரட்டை அல்லது துவயம் எனும் லக்ஷ்மி நாராயண தத்துவம். லக்ஷ்மியின் பெருமை நாராயணனிடத்திலும் நாராயணனின் பெருமை லக்ஷ்மியிடத்திலும் உள்ளது. இப்போது திருமலை அடிவாரத்திலே நடக்கும் இந்த சன்னதியிலே நடக்கும் இந்த பிரம்மோத்சவத்தை தேவர்களையும் காண வைத்து சாமானியர்களான நம்மையும் இந்த கோலாகலத்தை காண வைக்கிறான் என்றால் இந்த பாகுபாடற்ற நிலை எம்பெருமான் நமக்கு அருளியதால் அன்றோ? இதோ எம்பெருமானுக்கு திருமுன்பே இந்த பாசுரங்கள் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு திருமுன்பே ஆழ்வார்களின் ஈரச்சொற்கள் அதை தொடர்ந்துதான் எம்பெருமான் எழுந்தருளுவான். அதற்கு பின்பு எம்பெருமானுக்கு பின்பு வேதகோஷ்டிகள். இப்படி ஆழ்வார்களின் அருளி செயலுக்கு இவன் செவிமடுப்பது என்றால் இதுவன்றோ? இதன் ஏற்றம் பக்தர்களின் வேதத்தை விட பக்தர்களின் அருளி செயலுக்கு பக்தர்களின் குரலுக்கு அந்த தமிழ் ஈரச் சொற்களின் வார்த்தைகளுக்கு இவன் அனுகரிப்பது என்றால் மரியாதை கொடுப்பதென்றால் இதுவன்றோ? இதோ நம்ம நேராகவே காணலாமே. எம்பெருமானுக்கு முன்பே இந்த குழந்தைகள் அழகாக ஆடி செல்ல அதன் பின்பே இந்த தமிழ் சொற்களால் ஆன இந்த பாசுரங்களை இந்த பாசுரங்கள் அருளிச்செயல்களை அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இங்கே சாதித்து கொண்டு முன்னே செல்ல அந்த சொற்களுக்கு இவன் அடங்கி மனம் இறங்கி மகிழ்ந்து பின்தொடர்கிறான். சாமானியர்களான நம்மையும் இந்த எம்பெருமான் நம்மளையும் அனுகரிக்கிறான் என்றால் இதுவன்றோ? அவன் திருநாமத்தை ஸ்ரீமன் நாராயணன் என்றோ திருவெங்கடவா கோவிந்தா என்று சொன்னாலே போதுமானது. உத்தமமான பலன்களை அவன் தயையாலே அள்ளித் தருகிறான் என்கிறார். இவனே நித்தியமாக சகசிரநாம அர்ச்சனையிலே திருச்செவி சாற்றுக் கொள்பவன்தானே. கோவிந்தா என்னும் நாமம் 10 அவதாரங்களையும் குறிக்கிறது என்கிறார். இத்தனை அவதாரங்களையும் செய்தும் அந்த அவதார தசைகள் போராது என்று இந்த கலியுகத்திலே இதோ கோவிந்தனாக எழுந்தருளி நமக்கு அனுகிரகிக்கிறான் என்றால் இவன் செய்யும் கருணை அன்றோ? விஷகரி பதேர் ஹிருத்யா விஸ்வாவதார சகாயினி க்ஷபித நிகிலாவத்யா தேவி க்ஷமாதி நிஷேவித புவன ஜனனி பும்சா போகா அபவர்க விதாயினி விதமசி பதேஹே வக்திம் நித்யாம் பிபர்ஷி தயே ஸ்வயம் என்பது இவனிடத்திலே உள்ள தயாதேவியால் அன்றோ நமக்கு இந்த பக்தர்களுக்கு அத்தனை அனுகிரகம் ஏற்படுகிறது. தயாதேவியான ஸ்ரீனிவாசனின் இதயத்துள் இருப்பவளான பிராட்டி நீங்காத இடம்பெற்றவள். அலர்மேல் மங்கை தாயே தயாதேவியாக உறைந்திருப்பவள். இவன் அவதரிக்கும் போதெல்லாம் துணையான துணைவியாக இவளும் அருள்கிறாள். சரண் அடைந்தாரின் எல்லா விதமான தோஷங்களையும் போக்குகிறாள். சகல ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடமானவள்.
பொறுமையே வடிவானவள், பெரிய பிராட்டி என்ற திருநாமத்தை பெற்றவள், தேவத்வே தேவதேவேஹேயம் என்னும்படியாக தேவியானவள். இதோ ஊர்வலம் கண்டு இதோ அர்ச்சக சுவாமிகள் ஆரத்தியும் எடுத்து நமக்கு காண்பித்தருள்கிறார். కామధేనువిదే కల్పవృక్షమిదే ప్రామాణ్యముగల ప్రపన్నులకు. కామధేనువిదే కల్పవృక్షమిదే ప్రామాణ్యముగల ప్రపన్నులకు. కామధేనువిదే కల్పవృక్షమిదే. హరినామ జపమే ఆభరణంబులు పరమాత్ముని నుతి పరిమళము. హరినామ జపమే ఆభరణంబులు పరమాత్ముని నుతి పరిమళము. ధరణీధరు పాద సేవే భోగము పరమం విడిగిన ప్రపన్నులకు. ధరణీధరు పాద సేవే భోగము పరమం విడిగిన ప్రపన్నులకు. కామధేనువిదే కల్పవృక్షమిదే ప్రామాణ్యముగల ప్రపన్నులకు. కామధేనువిదే కల్పవృక్షమిదే. దేవుని ధ్యానము దివ్యానంబులు శ్రీ విభు భక్తి జీవనము. దేవుని ధ్యానము దివ్యానంబులు శ్రీ విభు భక్తి జీవనము. ఆ విష్ణు కైంకర్యమే సంసారము పావనులకు ఈ ప్రపన్నులకు. ఆ విష్ణు కైంకర్యమే సంసారము పావనులకు ఈ ప్రపన్నులకు. కామధేనువిదే కల్పవృక్షమిదే ప్రామాణ్యముగల ప్రపన్నులకు. కామధేనువిదే కల్పవృక్షమిదే. ఈ పున శ్రీ వెంకటేశుడే సర్వము దాపై ఇతని వందనమే విధి. ఈ పున శ్రీ వెంకటేశుడే సర్వము దాపై ఇతని వందనమే విధి. కాపుగ శరణాగతులే చుట్టాలు పై పై గెలిచిన ప్రపన్నులకు. కాపుగ శరణాగతులే చుట్టాలు పై పై గెలిచిన ప్రపన్నులకు. కామధేనువిదే కల్పవృక్షమిదే
சுவாமி நம்மாழ்வார் இவ்வண்ணமாகவே தான் கண்டு களித்ததை பாசுரமாக வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோவில் செல்ல வீவில் சேர் ஆற்றல் மிக்காளும் அம்மானை வெம்ம பிளந்தான் தன்னை போற்றியன்றே கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே. இந்த நாமங்களை பிரபாவங்களை சொல்பவர்கள் எந்த குறையும் இல்லாது என்கிறார். ஸ்ரீயப்பதியான பெருமான் பிராட்டிமார்களோடு பரமபதத்திலே சேஷாசனத்திலே விற்றிருந்து உபய விபூதியும் அதாகில் லீலா விபூதி என்னும் இந்நிலவுலகையும் மற்ற அனைத்து அண்ட கடாகங்களையும் நித்திய விபூதி எனும் ஸ்ரீ வைகுண்டத்தையும் ஒருங்கே இவன் ஆழ்வதைத்தான் அனுபவிப்பதாக நம்மாழ்வார் இப்பாசுரத்தில் தான் அனுபவிப்பதாக சாதித்துள்ளார். ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து ஸ்ரீகிருஷ்ணனாக இங்கு வந்து நம் போல்வாரை ரட்சிப்பதற்காகத்தானே கேசி என்னும் மாயையை பிளந்து ஆயர் குலத்திற்கு வந்த ஆபத்தை போக்கியது போன்று இன்றளவும் தன்னை வந்து சேவிக்கும் பக்தர்களுக்கு தன் கைகளார தொழுது அஞ்சலியை சமர்ப்பித்தார்க்கு ஆபத்துகளை போக்கும் பந்துவாகிறான். பக்தர்களின் துயர்களை தீர்க்கும்படியான திருவடிகளை இவன் கொண்டு இருக்கிறான். அந்த திருவடிகளையே இவன் காட்டியும் அருள்கிறான். துயரறு சுடரடியை இதோ இங்கே திருமலையிலே நித்தியமாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை மேலே விளக்கும் முகமாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பரார்த்திகி பரமஸ்பஷ்டகா என்று போற்றுகிறது. ராமவதாரத்தில் ராவணன் மாண்ட பின்பு மண்டோதரியும் இவனை நன்றாக துதித்ததும் அனைவருக்கும் அறிந்ததே. இவனன்றோ கிருஷ்ணாவதாரத்திலும் அனைத்து கோபியர்களையும் காத்து ரட்சித்தது. குறவையை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றமொன்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பலாய் என்று அந்த ஆயர் குலங்கள் மேம்பாட்டுக்கு இவன் கல்பத்திலே கிருஷ்ணனாக அவதரித்து இவ்விடத்திலே இருந்து அனைத்தும் காப்பது. அது போதாதென்று இப்பொழுது திருவேங்கடமலையிலே வேங்கட நாயகனாக உதித்து பிராட்டிமார்களோடு இங்கு எழுந்தருளி அனைத்து பக்தர்களையும் கண்டு களித்து அவர்கள் சந்தோஷிப்பதே இவனுக்கு சந்தோஷமாக கொண்டு ஊர்வலம் வருவது. பண்டைய நாளிலே நின்றுவிடும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நீன் கோயில் சீத்து பல்படிகால் குடி குடி வழி வந்து ஆட்சியும் தொண்டரோர்க்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தெந்தரை பெருநல் தன்பனை சூழ்ந்த திரு புளியங்குடி கிடந்தானே என்கிறார் ஆழ்வார். உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒண்ணாது என்கிறபடி ஆண்டாள் நாச்சாரின் திருவாக்கை போல இவர்களோடு உள்ள உறவு நம்மை விட்டு என்றும் அகலாது. அதாவது திவ்ய தம்பதிகளான இவர்களோடு உள்ள உறவு நம்மை விட்டு பிரியாது. நம் முன்னோர்கள் குடியே பழைய காலத்திலிருந்தே திவ்ய தம்பதிகளுக்கு ஆளாயிருப்பதும் இவர்களிடத்தே பக்தியாக இருப்பதும் திவ்ய தம்பதிகளின் விசேஷ அருளின் பலனாகும். தாயாரின் அனுகிரகமும் பெருமாளின் அனுகிரகமும் பெற்று பல கைங்கரியங்களை செய்து தொண்டரான பக்தர்களுக்கு திவ்ய தம்பதிகளின் கிருப்பையோடு திருவாய் மலர்ந்து அமுத மொழிகளையும் அருளாசிகளையும் எதிர்நோக்கி இந்த உற்சவத்தை கண்டு களித்து கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே தாயாரின் கிருபைக்கு ஆளாகின பக்தர்களுக்கு பெருமானின் திவ்ய ஆசிகளுக்கும் அருளுக்கும் தடையும் உண்டோ? அமிர்த மதனத்தின் போது தாயார் பெரிய பிராட்டியார் அவதரித்து பெருமாளின் திருமாலிலே வந்து அமர்ந்தாளாம். தேவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் கண் இமைக்காது பார்த்து கொண்டிருந்தனராம். மகர்ஷிகள் வேதம் ஸ்ரீசுக்தங்களை விண்ணதிர ஜபிக்க அப்சரஸ்கள் நடனமாட கங்கை நதி தீர்த்தம் கொணர யானைகள் பொற்குடத்தில் தூய நீரை தெளித்து திருமஞ்சனமும் செய்ததாம். இந்நிகழ்ச்சியை சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்திரவேடே நிஷண்ணாம் அம்போராசேஹே அதிகதசுதா சம்பிரவாதுத்திதாம் துவாம் புஷ்பாசார ஸ்தகிதபுவனைஹி புஷ்கலா வர்த்தகாத்யைஹி கிளுப்தாரம்பாக கனககலசைஹி அபிஷஞ்சன் கஜேந்திராக என்று வர்ணித்துள்ளார். மற்றொரு ஸ்லோகத்திலே சம்சயந்தி முகுந்தம் என்று தாயாரையும் வர்ணித்துள்ளார். அதாவது முகுந்தனை வரித்தவள் அடைந்தவள் என்று பொருள். மு என்பது மோட்சம் என்ற பொருளையும் கு என்பது இப்பூவலகை குறிக்கும் சொல் அல்லது எழுத்து. ஆக ஈக பர பலன்களையும் அளிக்கத்தக்கவள். ஆகவே எம்பெருமானோடு என்றும் பிரியாது சேர்த்தியிலே கண்டருள்கிறோம். இவளன்றோ நம்மை காப்பது ரட்சிப்பது. கருணை உள்ளம் கொண்டவர்கள் ஒருவர் போராது என்று ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி என்று தேவிகள் சூழ இவன் இருப்பது நம்மை காத்து ரட்சிக்கவே அன்றி வேறெந்த காரணத்திலும் அல்ல. பெருமாள் ஒரு யாகம் செய்கிறானாம். என்ன யாகம் என்றால் துன்பம் ஏற்பட்டு கூவும் பக்தர்களை ரட்சித்து துக்கத்தை போக்கும் யஜ்யமாம். ஜகத் ரட்சணமே அவனுக்கு யாகம்.
ஒரு யாகத்தை செய்ய வேணும், பலனை பெறுவேணுமானால் தர்மபத்னி உடன் இருக்க வேணுமே. ஆக தாயார் ரட்சண யாகத்திற்கு ஸ்ரீனிவாசனின் சகதர்மச்சரியாக இருந்து பக்தர்களை ரட்சிக்கிறாளாம். தாயார் இவனோடு நிழல் போலவே கூட இருந்து நம் அனுகூலத்திற்காக அன்றோ. இவளை நோக்கி ஒரு அஞ்சலி செய்தாலே போதுமே. மனமிறங்கி ஐஸ்வர்யங்களையும் வேண்டும் பலன்களையும் அளித்தருளும் ஔதாரிய குணமுடையவளாயிற்றே. நாம் செய்த வினை பயனால் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன, துன்பக்கடலில் வீழ்கின்றோம். நமது சுயமுயற்சியால் நமது கஷ்டங்களை கடக்க இயல்வதில்லை. இதை தாண்ட நமக்கு அறிவும் திறமையும் வசதியும் இல்லை. துன்பத்தை கடக்க இயலுவதும் இல்லை. ஆனால் ஒரு வழி, ஒரு கதி உண்டு. என்னவென்றால் தாயாரை சரண் புகுவது. இவளின் திவ்ய திருஷ்டி கடாட்சத்தாலே அனைத்து துன்பங்களும் தீனில் தூசாகும் என்பது உறுதி. இப்படி இருக்கும்படியாக வெங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோதேவோ நபூதோ நபவிஷ்யதி என்று இந்த திருவேங்கடமுடையானுக்கும் உள்ள பெருமையானது 1000 நாவுகள் படைத்த ஆதிசேஷனாலே கூட சொல்ல இயலாதாம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு பலவிதமான அவதார லீலைகளை செய்து நம்மை கரையேற்றுகிறான், இன்னும் ஏற்றுவான். ஓடி ஓடி பலபிறப்பும் பிறந்து அல்லல் படும் மனித இனங்களுக்காக இறங்கி நம் குறைகளை நீக்க நல்வழி பட ஸ்ரீ வல்லபனை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் ஞான பெருந்தவர்களான நம் ஆச்சாரியர்கள். நம் பிறவி துயரற மேன்மை பெற ஸ்ரீ வெங்கடரமணின் கடாட்சத்தாலே ஆச்சாரியனின் அனுகிரகமும் பெற வேண்டும். இதோ இப்பொழுது அர்ச்சக சுவாமியும் சோடசோபசாரங்கள் இதோ பலங்களை அளித்து அவர் மீது வெயில் படக்கூடாது என்று ஆரவட்டத்தாலே மறைத்துக் கொள்கிறார் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் என்னும் அர்ச்சகன் நம் பொருட்டன்றோ அவர் வேண்டிக் கொள்வது. அந்த திருவேங்கட நாயகன் மீது வெயில் படக்கூடாது என்று பிடித்து எத்தனை அழகு, எத்தனை அழகு சமயோஜிதமாக இதை நாம் சற்று கற்க வேண்டும். எம்பெருமான் மீது எத்தனை அன்பு இருந்தால் இந்த அர்ச்சக சுவாமி இப்படி செய்வார். அதே போல பக்தி நாம் பெற வேண்டும் என்றால் சிறு சிறு கைங்கரியங்களே போதும் அவனை வசீகரிக்க. பெரிசாக யாகம் யஜ்யங்கள் செய்ய வேண்டாம். நம்மால் இயன்ற அளவு கைங்கரியங்கள் செய்தாலே போதும், அவன் உகந்து நம்மை ரட்சிப்பான் என்று இந்த காட்சியை நேராக இப்பொழுது நம்ம எந்த அவதார தசையிலும் போக வேண்டாம். இந்த சிறு உபகாரமே இது கண்டே நாம் அனுகிரகிக்கலாம். இந்த முகத்திலே எத்தனை அழகு, எத்தனை காருண்யம், எத்தனை மகிழ்ச்சி, இத்தனை பேர்களை காண்பதால் அன்றோ இந்த விக்கிரகத்திலே இத்தனை மகிழ்ச்சி. இதோ இந்த வெயில் படாத வண்ணம் நமக்கு நேராக அந்த சன்னதிக்கு சென்றால் கூட நம்மால் காண முடியாது அந்த திருமுக மண்டலத்தை. இதுவன்றோ இந்த SVBC இது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நமக்கு செய்யும் உதவிகரம். இது நேராக நாம் கண்டு களிப்பது போலே நாம் காணலாம். இவர்களெல்லாம் வெயில் நடக்க எம்பெருமானுக்கு வெயில் படுமோ என்று பெரியாழ்வார் போல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவார் நின் பலசோதி உரியும் திருமார்பில் உரியும் பல்லாண்டு படைவோர் முக்கும் முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே என்கிறார். இவன் வலமார்பில் வாழ்கின்ற அந்த தாயாருக்கும் பல்லாண்டு பாடி மேலே அவன் பாஞ்சசன்யம், இவனுக்கு இருப்பது பாஞ்சசன்யம் அந்த சக்கரத்தாழ்வானும் பக்தர்களை ரட்சிக்கவே அன்றி வேறு எதுக்கும் இல்லை என்று ஆழ்வாரின் எண்ணம். பெரிய ஆழ்வார் அதவன்றோ அவருக்கு பெரிய ஆழ்வார் என்று எம்பெருமான் எல்லாரையும் ரட்சிக்க எம்பெருமானை ரட்சிக்கும்படியாக இந்த பாசுரங்களை அருளிச் செய்தது. ஆகவே இவருக்கு பெரிய ஆழ்வார் என்று திருநாமம் சூட்டப்பட்டது. இந்த ஸ்ரீவல்லபனை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் இந்த ஆச்சாரியர்கள் அன்றோ. வெங்கடரமணனின் கடாட்சத்திலேயே ஆச்சாரியன் அனுகிரகமும் பெற வேண்டும். இதோ அர்ச்சக சுவாமியின் சேவார்த்திகளை கண்டுகளிக்க இதோ குடையாக அந்த விசிறியையே பிடித்து கொண்டிருக்கிறார். சுவாமி ஸ்ரீ ராமானுஜர் பக்தர்களின் ரட்சணத்தின் பொருட்டு எம்பெருமானின் 12 குணங்களை வரிசையிட்டு பொருள் விளங்க விவரித்து அருளியுள்ளார். சௌசீல்யம் என்பது மிக பெரியவன், மிகவும் தாழ்ந்த நம்மோடு நெருங்கி கலந்து பழகும் தன்மை சீலம் எனப்படும். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சிறந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி ஊம்பி எம்பி என்று ஒழிந்திலை என்று ராமன் கங்கை நதிக்கரையில் குகனை ஆட்கொண்டதை திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் விவரித்து உள்ளார். இதுவே சீலகுணம் என்பது. வாத்சல்யம் சரணாகதர்களை பக்தர்களை சேமிக்கும் குணங்களில் முதன்மை வகிக்கிறது. வாத்சல்யம் எனும் குணம் தான் ரட்சிக்க நினைத்தால் அவர்களிடத்தே உள்ள தோஷத்தையும் மறைத்து விடுவான். இந்த அன்பே வாத்சல்யம் எனப்படுகிறது. மார்தவம் பக்தர்களின் பிரிவை சகிக்க இயலாது வாடி விடுவானாம். பக்தர்களுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று நினைத்து கொண்டிருப்பானாம். இதுவே மார்தவம்.
அதுவன்றோ இந்த அர்ச்சக சுவாமி செய்வது? இந்த எம்பெருமானுக்கு என்ன வெயில் பட்டால் என்ன ஆகுமோ என்று தான் விசிறியை அவனுக்கு மறைத்து அந்த வெயில் நேர்கொடு நேராக படாதவாறு அவன் ரட்சிப்பது. ஆர்ஜவம் பக்தர்களோடு கலந்து இருக்கை இந்த விஷயத்தில் பக்தர்களின் எண்ணங்களோடு ஒத்திருக்கை என்பது. அதாவது மனோ வாக்காயங்களின் செயல்கள் ஒன்றோடு ஒன்று ஒத்திருக்கை. சௌஹார்த்தம் பக்தர்களை ரட்சிப்பதிலேயே நோக்காக இருப்பவன். ஹிதக்ஷித்வம் என்பர் பூர்வாச்சாரியர்கள். பொதுவாக நட்பு மனப்பான்மையை சௌஹார்த்தம் என்பர். சாமியம் பக்தர்களின் விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு பாராது இவன் மனிதன், இவன் மிருகம், பக்ஷி, விருட்சம் என பேதம் பார்க்காது தன்னை அண்டி நிற்கும் பக்தர்கள் எனும் அடிப்படையான கருத்தோடு ஒரே நோக்கில் இருக்கையே சாமியம். இந்த ஒரே நோக்கோடு அவர்களுக்கு அணுகிருப்பதே சாமியம். காருண்யம் தனக்காக என்று பயன் கருதாது பிறருடைய துக்கத்தை போக்க விரும்புதல் காருண்யம். இவனிடத்திலே உள்ள கல்யாண குணங்களிலே காருண்யம் எனும் இந்த குணமே பக்தர்கள் இவனை பற்றுகைக்கு பெரிதும் உதவுகிறது. பகவானுக்கு இருக்கும் ஞானம், சக்தி போன்ற குணங்கள் பக்தர்களை அனுகிரகிக்க மட்டுமல்லாது அவர்களை தண்டிப்பதற்கும் ஏற்றதான குணமாக அமைகிறது. ஆனால் காருண்யம் எனும் இக்குணம் பக்தர்களை அனுகிரகிக்க மட்டுமே பயன்படும். மாதுரியம் பக்தர்களுக்கு இனியவனாக இருக்கை. ஒருவனை வதம் செய்ய முற்பட்டாலும் எதிரிக்கு எம்பெருமான் இனியவனாகவே இருப்பான். எதிரியும் இவனை கண்டு ரட்சிக்கும்படியாக காணும்படியாக அழகோடு தோற்றுவடிப்பான் என்பதே இக்கருத்து. కలదందే పో సర్వము గలదు కామితార్థమును గలదు కలదు గలదు శరణాగతులకు హరి కైంకర్యంబున మోక్షము గలదు కలదందే పో సర్వము గలదు కామితార్థమును గలదు కలదు గలదు శరణాగతులకు హరి కైంకర్యంబున మోక్షము గలదు ఆకాశంబున మోక్షము వెదకిన అందులోపల లేదు పైకొని తానెంత వెదకి చూచిన పాతాళంబున లేదు
నిన్ను కొలిచితే చాలు నిన్ను కొలిచితే చాలు నీ ఎంత వాని చేతువు నిన్ను కొలిచితే చాలు నీ ఎంత వాని చేతువు పన్ని నారాయణ నీవు బ్రహ్మాది వంద్యుడవు నిన్ను కొలిచితే చాలు నీ ఎంత వాని చేతువు పన్ని నారాయణ నీవు బ్రహ్మాది వంద్యుడవు నిన్ను కొలిచితే చాలు భూపతి చేరితే కొంత భూమి అనూపుగాని ఏపున ఉన్నత పదమీయలేడు భూపతి చేరితే కొంత భూమి అనూపుగాని ఏపున ఉన్నత పదమీయలేడు తీపులనింద్రుని ఆరాధించితే స్వర్గమే కాని తీపులనింద్రుని ఆరాధించితే స్వర్గమే మంగళం 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 కృష్ణ కృష్ణ మంగళం 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 లాలిత కృపాలవాల వినత సూరిజాల కనక రుచిర చేలా లాలిత కృపాలవాల వినత సూరిజాల కనక రుచిర చేలా శ్రీలోల మోహనలీలా సత్వ విశాల నీలవర్ణ బాలగోపాల శ్రీలోల మోహనలీలా సత్వ విశాల నీలవర్ణ బాలగోపాల కృష్ణ కృష్ణ మంగళం మందరోద్ధార సనందనాది యోగి బృంద సన్నుత గోవింద మందరోద్ధార సనందనాది యోగి బృంద సన్నుత గోవింద సంక్రందనార్చిత నందతనయా ముచుకుంద వరద శ్రీ ముకుంద సానంద సంక్రందనార్చిత నందతనయా ముచుకుంద వరద శ్రీ ముకుంద సానంద కృష్ణ కృష్ణ మంగళం
कुण्डलिगिरिवास कुण्डलकर्ण वेदण्ड शुण्ड दोर्दण्ड कुण्डलिगिरिवास कुण्डलकर्ण वेदण्ड शुण्ड दोर्दण्ड ब्रह्माण्डरूप तरिगोण्डवास धनुज भण्डन तिमिर प्रचण्ड मार्ताण्ड ब्रह्माण्डरूप तरिगोण्डवास धनुज भण्डन तिमिर प्रचण्ड मार्ताण्ड कृष्ण विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ